12th எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் வந்தது 1008 கேள்விகள் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அது என்ன 1008 கேள்விகள்? எந்த காலேஜ்ல படிக்கலாம், இந்த குரூப் படிச்சா நம்மளுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குமா, எந்த மாதிரியான கோர்சஸ் அவைலபிள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? நான் காயத்ரி பிரேம்குமார், கெரியர் கன்சல்டன்ட் அண்ட் எஜுகேட்டர். உங்களுடைய இந்த தேர்தல் பயணத்துல என்னுடைய சின்ன பங்களிப்பு. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இன்ஜினியரிங், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு தேவைப்படுது, நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ற பட்சத்துல நமக்கு ஏதாவது குவயரிஸ் இருந்ததுன்னா அது எப்படி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறது, இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கிற அந்த கேட்டகரிஸ், அதுக்கப்புறம் ரிசர்வேஷன், அப்புறம் ரொம்ப முக்கியமான இந்த கவுன்சிலிங் கோட்டா, இந்த மாதிரியான கவுன்சிலிங் எப்படி நம்ம சாய்ஸ் செலக்ட் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங்க்கு முக்கியமான அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாதுன்னா அப்ப எந்த பேசிஸ்ல அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க். எந்த மார்க்னா 12th மார்க். 12th மார்க்கோடைய 3 சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துப்பாங்க. என்னென்ன 3 சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 3 சப்ஜெக்டோடைய மார்க்கை அடிப்படையா வச்சுதான் அட்மிஷன் நடக்கும். இது அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக். ஸோ இந்த டிகிரி கோர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அட்மிஷனுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.tneaonline.org இந்த வெப்சைட், இல்லைன்னா www.gte.tn.gov.in. ஸோ இந்த 2 வெப்சைட்ல நம்ம ஆன்லைன் மோட்ல தான் நம்ம அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இதுதான் அதோட வெப்சைட். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் மூலியமா எப்படி உள்ள போறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வெப்சைட் குள்ள போயாச்சு. ஸோ இப்போ அப்ளை பண்றோம்னா நமக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டு நம்ம ரிஜிஸ்டர் ஆன பிறகு நம்ம ஃபர்தரா ஸ்டெப் பை ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னாலே சில கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு. கீ ஃபேக்டர்ஸ்னா லைக் முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. ரெண்டாவது, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில இருக்கிற அக்ரிகேட் மார்க்கை வச்சுதான் அட்மிஷன். இதுல ப்ரையாரிட்டி எப்படின்னா கம்யூனிட்டி பேசிஸ், இல்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல வரும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 2 முக்கியமான விஷயங்கள். இது தவிர்த்து இது இல்லாம பாத்தீங்கன்னா, கவுண்ட் முக்கியமா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ கேண்டிடேட்ஸ் தமிழ்நாடுலயே படிக்கிற பசங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ன்றது கொடுக்க தேவை கிடையாது. சப்போஸ் மற்ற ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் தமிழ்நாடுல படிச்சாலும் அவங்களும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொடுக்க தேவை கிடையாது. ஆனால் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மற்ற ஸ்டேட்ல படிச்சு பாஸ் ஆனாங்கன்னா அவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ ஸ்பெஷல் கோட்டா அப்படின்றது ஒரு 3 கேட்டகரியில ஸ்பெஷல் கோட்டாஸ் கன்சிடர் பண்றாங்க. ஒன்னு டாட்டர் ஆர் சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோட்டா. நெக்ஸ்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, இவங்களுக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு. இது இல்லாம 7.5% ரிசர்வேஷன், அதாவது 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ இது நம்ம கோட்டா, ஸ்பெஷல் கோட்டால நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இது ஸ்பெஷல் கோட்டா. நெக்ஸ்ட் என்ன பேசிஸ்ல ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனல் ரிசர்வேஷன், அதாவது கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன். அதுலயும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓசி, ஓப்பன் காம்படிஷன் பாத்தீங்கன்னா 31%, and then backward class and backward Muslim. So backward class 26.5%, backward class Muslim 3.5%. most backward class and denotified community, இவங்க 2 பேருக்கு இந்த 2 கேட்டகரிக்கும் 20%. scheduled caste 15%, scheduled caste Arundhati or SEA 3%, ST scheduled tribe 1%. ஸோ இது நம்ம அலோகேஷன் ஆஃப் சீட். இந்த மெரிட் கால்குலேஷன் பண்ண பிறகு நம்ம ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு ரேண்டமா நம்பர் அசைன் பண்ணுவாங்க. ரேண்டம் நம்பர் அசைன்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு நம்பர்ஸ் ரேண்டம் அசைன்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் 2 விதமான ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற மார்க்கோட அக்ரிகேட் பொறுத்து ஒரு ரேங்க் லிஸ்டும், இன்னொன்னு கம்யூனிட்டி பேஸ்டு கோட்டா பேஸ்டா ரேங்க் லிஸ்ட். இந்த 2 விதமான ரேங்க் லிஸ்ட்
அப்ளை பண்ணுவாங்க. வந்து ஒவ்வொரு டாபிக் பத்தியும் பார்க்க போறோம். மெரிட் லிஸ்ட் எப்படி பப்ளிகேஷன் பண்றாங்க, அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் அசைன்மெண்ட், நம்பர் ரிஜிஸ்டர் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் பண்றாங்க இல்லையா, கம்யூனிட்டி பேஸ்ட் அண்ட் மெரிட் பேஸ்ட் லிஸ்ட். ஸோ இது எப்படி பண்றாங்க, லாஸ்ட்டா வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ், இது பத்தி நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபெசிலிட்டேஷன் சென்டர், நம்மளுக்கான ஏதாவது கிரீவன்ஸ் ஏதாவது நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட்காக இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அவைலபிளா இருக்கு. நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ப்ராப்பர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தேவைப்படுது. இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும் போதும் இந்த நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் ப்ராசஸ்க்குமே நம்மளுக்கு வந்து இந்த லாகின் ஐடி அண்ட் யூசர் நேம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர், இமெயில் ஐடி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஸ்கூல் டீடைல்ஸ். இன் கேஸ் வந்து நம்ம 7.5 ரிசர்வேஷன் நம்ம கொடுக்குறோம்னா அந்த பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து 6th to 12th மார்க் ஷீட் நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். 6th 12th படிச்சதுக்கு ஸ்கூல் டீடைல்ஸ், நம்ம எந்த ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்ற டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கணும். கம்யூனிட்டி ஆஃப் கேஸ்ட் டீடைல்ஸ், எதுக்கு கம்யூனிட்டி ஆஃப் கேஸ்ட் டீடைல்ஸ், நம்ம அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன் போடுறதால அது தேவைப்படுது. ஸோ ஆதார் நம்பர் டீடைல்ஸ் இது வந்து ஆப்ஷனல். நெக்ஸ்ட் பேரண்ட் ஆனுவல் இன்கம் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன்ல பண்றதால நம்மளுக்கு ஜிபே நம்பர், ஜிபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எது மூலியமா பண்றோமோ ஸோ நம்மளுக்கு அந்த டீடைல்ஸ் தேவைப்படுது. ஸோ இது இல்லாம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொன்ன மாதிரி இந்த 7.5% இல்லைன்னா வந்து எக்ஸ் சர்வீஸ் மென் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆர் ஸ்போர்ட் பர்சன், இந்த மாதிரி கேட்டகரிக்கு நம்ம அந்தந்த ப்ரொவைடட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு நம்ம ரெடியா வச்சிருக்கணும். லைக் ஃபீ கன்செஷனும் நம்மளுக்கு இருக்கு. இந்த ஃபீ கன்செஷன் பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ அது வந்து அப்ளிகபிளா இருந்தா அது சில கேட்டகரிஸ் இருக்கு, நம்ம என்னன்றது நம்ம அந்த ஃபீ கன்செஷன்ல பார்க்கலாம். ஸோ 4 விதமான ஃபீ கன்செஷன் இருக்கு. அது என்ன 4 விதமான ஃபீ கன்செஷன் இது பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ், டியூஷன் ஃபீஸோ, ஹாஸ்டல் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ் இவங்க வந்து பே பண்ண தேவை கிடையாது. இது வந்து கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணிடும். ஸோ இது ஒரு விதமான ஃபீ கன்செஷன். அது வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்க பேரண்ட், அவங்க ஃபேமிலியில இவங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்ற பட்சத்துல இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்றோம் பார்த்தீங்களா ஆன்லைன்ல, அப்போ வந்து இவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் இவங்க பிரதர் ஆர் சிஸ்டர் வந்து கிராஜுவேட்டா இருந்தாங்கன்னா, ஆனா அவங்க முதல்ல கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து இவங்க எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஐசிடிஇ டியூஷன் ஃபீ வேவர் ஸ்கீம். இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கோர்சஸ், கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒன்லி. இல்ல பி ஆர் பிடெக் கோர்சஸ், அது சீட்ஸ் அலோகேட் பண்ண சீட்ல வந்து 5% அப் டு 5% வேவர். இந்த வேவர் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். மற்ற கேஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும் பார்த்தோம் இல்லையா, இங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கன்செஷன் கொடுப்பாங்க. அதுக்கு என்னன்னா அந்த பேரண்டோட ஆனுவல் இன்கம் வந்து ஷுட் பி லெஸ் தேன் 8 lakhs per annum. அந்த கேஸில் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த ஸ்கீம்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதர் ஃபீஸ், மற்ற ஃபீஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டூடெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பெனிஃபிட்டட் ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் வெதர் டியூஷன் ஃபீ வேவர் ஸ்கீம்லையோ இல்லை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்லையோ அவங்க கோர்ஸ் மாற்றுறதுக்காகவோ இல்லை காலேஜ் மாற்றுறதுக்கோ they are not allowed. Next last scholarship scheme பாத்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இது வந்து ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமா எஸ்சி or SCA கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் அவங்களோட ஆனுவல் இன்கம் நாட் லெஸ் தென் 2,50,000 அவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் கெட் போஸ்ட் மெட்ரிக் காலேஜ் ஸ்காலர்ஷிப் ஒன்ஸ் அவங்க அட்மிட் ஆன பிறகு, காலேஜ்ல அட்மிட் ஆன பிறகு அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு ரேண்டமா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஒரு ரேண்டம் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, ரேங்கிங் லிஸ்ட். அது வந்து நம்ம மார்க் பொறுத்து ஒரு ரேங்கிங்கும், கம்யூனிட்டி பேஸ்ட் ரேங்கிங்கும் நமக்கு 2 விதமான ரேங்கிங் வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அந்த சாய்ஸஸும் வந்து நம்ம எந்த கேட்டகரியில் நம்ம முடியுதோ, எது நம்மளுக்கு கோர்சஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆப் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ், எந்தெந்த காலேஜஸ்ல வந்து இந்த சீட்ஸ் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், எய்டட் ஆர் செல்ஃப் ஃபினான்ஸ்டு, எய்டட் ஆர் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் இன் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ், சீட் சரண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். லைக் வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம்.
இது இல்லாம யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் சீட்ஸ் சரண்டர்ட் பை செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், சீட்ஸ் இன் பிஇ ஆர் பிடெக் டிகிரி கோர்சஸ் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு அண்ணாமலை நகர் சிதம்பரம். ஸோ இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் நமக்கு சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகும் காலேஜஸ்ல அப்படின்றதுக்காக டீடைல்ஸ் இது. அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, எப்படி நம்ம வந்து இது குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி பாஸ் போத் 11th and 12th, that is +1 and +2 equivalent with a minimum average percentage. இப்போ ஜென்ரல் கேட்டகரி பாத்தீங்கன்னா 45% மினிமம் பாஸ் இருந்தா நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் வந்து பிசி இன்க்ளூடிங் பிசி முஸ்லிம்க்கு 40%, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 40%, எஸ்சி ஆர் எஸ்சிஏ எஸ்டிக்கு 40%. ஸோ இந்த கேட்டகரிஸ் வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன் இல்லாம ஓப்பன் கேட்டகரி ரிசர்வேஷனுக்கு தே ஆர் எலிஜிபிள். ஸோ வந்து இந்த நார்மலைசேஷன் ஆஃப் மார்க், இப்போ வந்து நம்ம மார்க் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்க்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை ஸ்டேட் போர்ட்ல படிக்குது, ஒரு குழந்தை சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ்ல படிக்கலாம். ஸோ இங்க மார்க் வேற மாதிரி இருக்கும், அங்க வேற மாதிரி இருக்கும் மார்க். ஸோ எந்த கேட்டகரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபாலோ பண்ணணும் இல்லையா, ஸோ எப்படி நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபாலோ பண்றது அப்படின்ற இந்த மாதிரி டவுட்ஸ்க்கு வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ எந்த மார்க் இருந்தாலும் மேக்ஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ மேக்ஸோடைய மார்க் 100க்காகவும் பிசிக்ஸ் 50 அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து 50 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி டுகெதர் 200 மார்க் டோட்டலா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 200 மார்க்குக்கான வாங்குற மார்க்கை வச்சுதான் நம்ம வந்து ரேங்கிங் வந்து ரேங்க் பண்ண போறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் 200க்கு ரெடியூஸ் பண்ண போறோம், அது எப்படி நம்ம வந்து 100 50 50 இந்த அடிஷன் எப்படி பண்றோன்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் அண்ட் இன்டர்சிமிலிட்டி. ஸோ எப்படி நம்ம மார்க் வந்து நார்மலைஸ் பண்றோம், அதாவது ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம். அப்புறம் வந்து 2 குழந்தைங்க ஒரே மார்க் வாங்கினாங்கன்னா அதாவது டை ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு ஸ்டூடெண்ட் ஒரு மார்க் வாங்கினா அப்போ எப்படி நம்ம அந்த ரேங்கிங் கொடுக்குறோம், இந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து எப்படி எந்த மாதிரி போர்டில் இருந்தாலும் வந்து நம்ம அதை வந்து நார்மலைசேஷன் மெத்தட்ல நார்மலைஸ் பண்றோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட் ஒரு போர்டில் வாங்கின மார்க்கையும் இன்னொரு போர்டில் வாங்கின மார்க்கையும் நம்ம எப்படி வந்து நார்மலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் போர்டில் ஒரு குழந்தை வந்து 100 மார்க்ஸ் வாங்குது. இப்போ அந்த மற்ற போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹையஸ்ட் மார்க் வந்து 90 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த 90 மார்க்ஸை நம்ம வந்து 100க்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகே, 90 தான் ஹையஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம். சப்போஸ் இப்போ ஒரு குழந்தை வந்து நம்ம 60 மார்க் 70 மார்க் எடுத்திருக்காங்க, அப்போ 70 இந்த ஹையஸ்ட் மார்க் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 60 வச்சுக்கோங்களேன், 60/90 ஹையஸ்ட் மார்க் இன்ட்டு நம்ம 100க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது நம்மளுக்கு வர அந்த பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 66.66, இந்த பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம அந்த குழந்தையோட கட் ஆஃப், நம்ம குழந்தையோட அந்த அக்ரிகேட் மார்க், மேக்ஸோட அக்ரிகேட் மார்க். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம பண்ணி அந்த 3 டோட்டல் நம்ம ஆட் பண்ணும் போது அந்த குழந்தையோட மார்க் ஓவரால் மார்க் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நார்மலைசேஷன்னா அந்த சப்ஜெக்ட்ல அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல அந்த போர்டில் என்ன ஹையஸ்ட் மார்க் இருக்கும் நம்ம அதை வச்சு நம்ம அந்த குழந்தை வாங்கின மார்க்கை நம்ம 100க்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ 60 குழந்தை வாங்கின மார்க்னா அந்த 90 ஹையஸ்ட் மார்க் இன்டூ 100 நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா போர்டுக்கான நார்மலைசேஷன் பண்ணலாம். சப்போஸ் வந்து அந்த ஹையஸ்ட் மார்க் என்ன ஒரு போர்டு தெரியலன்னா நம்ம அதை 100ஆவே நம்ம கன்சிடர் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நார்மலைசேஷன் ஆஃப் மார்க். ஸோ நெக்ஸ்ட் இது டை பிரேக்கிங் மெக்கானிசம். சப்போஸ் 2 ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒரே மார்க் வாங்குற பட்சத்துல நம்ம எப்படி வந்து ரேங்கிங் கொடுக்கறது, எது வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு சில கேட்டகரிஸ் இருக்கு. அது என்னன்னா காமன் மெரிட் லிஸ்ட், அதாவது மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த 200 மார்க் டோட்டல், இந்த 3 சப்ஜெக்டோட டோட்டல் ஆட் பண்ணி 200 மார்க் ஒரு மெரிட் லிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ இந்த 2 ஸ்டூடெண்ட் ஒரு மார்க் சேம் மார்க் வரும்போது அப்போ எந்த மாதிரியான விஷயம் ப்ரையாரிட்டி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, அப்போ எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இன் மேக்ஸ், அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இன் பிசிக்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க் 12th வாங்கின டோட்டல் மார்க்கோடைய பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த். இதுல வந்து எல்டர்னா கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம ரேண்டம் நம்பர் அசைன் பண்றாங்க இல்லையா, அந்த ரேண்டம் நம்பர்லயே எந்த நம்பர் ஹையர் நம்பரா இருக்கோ அந்த நம்பருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 ஸ்டூடெண்ட் ஒரே மார்க் வாங்கும்போது இந்த மாதிரி பல கேட்டகரிஸை வச்சுதான் ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ரையாரிட்டி வந்து அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெப் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து
வெறும் ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற இந்த ஸ்டெப்பை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங். இந்த வார்த்தை நம்ம வெறும் ரொம்ப காமனா கேட்டிருப்போம், கவுன்சிலிங் கவுன்சிலிங் அப்படின்னு. ஆனா என்ன ஒரு காம்ப்ளெக்சிட்டியான ஒரு விஷயம்ன்றது நம்ம இப்ப பார்க்கலாம் எப்படி நடக்குது. இப்ப நம்ம வந்து ரேங்கிங் ஓரளவுக்கு நமக்கு டீட்டெயில் தெரிஞ்சாயிடுச்சு. நம்ம வந்து நெசசரி டாக்குமெண்ட்ஸ்ல அப்லோட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் பண்ணிடும். இப்போ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ். இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கவுன்சிலிங் வில் ஹேப்பன் இன் மெனி ரவுண்ட்ஸ். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். அதாவது எனக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் பிடிக்கும், இந்த 5 சாய்ஸஸ் இந்த கோர்சஸ் படிக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்கு, செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ், ஃபோர்த் சாய்ஸ், ஃபிஃப்த் சாய்ஸ், ஒரு 5 சாய்ஸ் இருக்கு. ஸோ ப்ரையாரிட்டி பிரகாரம் நான் அந்த சாய்ஸஸை ஃபில் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு 3 நாள் கொடுப்பாங்க. 3 days டு லாகின் அண்ட் தி ப்ரிஃபர்ட் காலேஜஸ் அண்ட் பிரான்ச்சஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிரிட்டிக்கல் அண்ட் கேண்டிடேட் கேன் லிஸ்ட் மல்டிபிள் ஆப்ஷன். உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன், 5 ஆப்ஷன், எத்தனை ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் ப்ரையாரிட்டி பிரகாரம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, எனக்கு ஃபர்ஸ்ட் இது கிடைச்சா நல்லா இருக்கும், செகண்ட் ஓகே, தேர்ட் அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 days டைம் கொடுப்பாங்க. இது பிரகாரம் நீங்க என்னென்ன சாய்ஸஸ் வேணுமோ நீங்க ஃபில் அப் பண்ணிடுங்க. டென்டேட்டிவ் சீட் அலாட்மெண்ட். ஸோ டென்டேட்டிவ் சீட் அலாட்மெண்ட் தான் சீட் அலோகேட் பண்றாங்க. ஸோ இந்த சீட் அலோகேட் பண்றதுக்கு இந்த அலாட்மெண்ட் வந்து ஃபாலோயிங் ஆப்ஷன்ல சீட் அலாட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு 6 ஆப்ஷன் காமிக்கும். இப்போ இந்த சீட் உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு, இந்த காலேஜ்ல அலோகேட் ஆயிருக்குன்ற மாதிரி ஒரு அலோகேஷன், ஒரு டென்டேட்டிவ் அலோகேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண பிறகு 3 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலோகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த சீட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு 2 days, கன்ஃபார்ம் த சீட் வித்தின் 2 days from டேட் ஆஃப் அலாட்மெண்ட். உங்களுக்கு அலாட் பண்ண சீட் உங்களுக்கு அலாட் பண்ண பிறகு நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அலாட் பண்ண சீட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 6 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 6 ஆப்ஷன் என்னது நான் சொல்றேன். சப்போஸ் நீங்க அந்த 6 ஆப்ஷனையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நீங்க எடுத்துட்டு அந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த சீட். நம்ம அந்த ஸ்டேஜ் 2 முடிச்சு இந்த ஸ்டேஜ் 2க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 நம்ம கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட்டுக்கு ஒரு 6 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த 6 ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற ப்ரிஃபரன்ஸ்ல வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அலோகேஷன், அந்த அலோகேஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த ப்ரொவிஷனல் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த காலேஜ்க்கு ரிப்போர்ட் பண்ணி நீங்க ஃபீ பேமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அவங்களுக்கு கொடுத்துருக்க நீங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண அந்த கோர்ஸ் உங்களுக்கு அண்ட் காலேஜ் உங்களுக்கு ஓகே, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க உடனே டவுன்லோட் பண்றீங்க, அந்த ப்ரொவிஷனல் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க. இதுதான் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா எனக்கு இது கொடுத்துருக்கிறது பிடிச்சிருக்கு, பட் வந்து எனக்கு மற்ற சாய்ஸஸ் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. எனக்கு இது கிடைச்சது ஓகே, சாட்டிஸ்ஃபைட், பட் விஷ் டு வெயிட் ஃபார் ஹையர் ஆர்டர். ஸோ நீங்கள் ஒரு 4th சாய்ஸ் ஒன்று கொடுத்துருப்பீங்க, அந்த 4th சாய்ஸ் வந்திருக்கு, அது உங்களுக்கு ஓகே. ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இதில் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. சப்போஸ் வந்து ஆனால் உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கன்ஃபார்ம், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஆனால் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலன்னா உங்களுக்கு அந்த கிடைச்ச அவங்க கொடுத்த ஆப்ஷனோட நீங்கள் போறீங்க. இதுதான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். நீங்க எனக்கு கொடுத்த அலோகேஷன் டிக்ளைன் பண்றேன், எனக்கு வந்து மற்ற சாய்ஸஸ் இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5th சாய்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அது வந்து எனக்கு வேணாம். ஸோ எனக்கு மற்ற சாய்ஸஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற போது நீங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எடுத்துட்டு போவீங்க, உங்களை வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஒன் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது எனக்கு கொடுத்துருக்க அந்த 5மே அந்த 5 ஆப்ஷனும் வேணாம், நோ அப்வர்ட் வெயிட்டிங், நான் வெயிட் பண்ணல, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன டேரக்டா கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றது வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th ஒன் டிக்ளைன் அண்ட் குவிட். வித்ட்ரா ஃப்ரம் த கவுன்சிலிங் ப்ராசஸ் என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்து டிக்ளைன் அண்ட் குவிட்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இஃப் நோ சீட் இஸ் அலாட்டட் இனிஷியலி, இப்போ நீங்க கொடுத்துருக்க அந்த 5 ஆப்ஷனுமே அவங்க வந்து காமிக்கல அப்பனா நோ சீட் அப்படின்னு காமிக்கும். ஸோ நோ சீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா வந்து வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இதுதான் வந்து அப்வர்ட் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ். நம்ம அந்த காலேஜ்க்கு ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ் பே பண்றது. அப்போ வந்து கன்ஃபர்மேஷன், ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம இந்த ப்ராசஸை முடிக்கிறோம். ஒன்ஸ் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இந்த ஸ்டேஜ் 3 முடிஞ்ச பிறகு நீங்க அந்த காலேஜ்ல ரிப்போர்ட் அட்மிஷன் ப்ராசஸ் ப்ரொவிஷனல் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு யூ கேன் அட்மிஷன் காலேஜ்க்கு நீங்க போகலாம். இல்ல டிஎஃப்சிஸ் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட் கன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து உங்களோட அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க எதர் வந்து உங்க காலேஜ்க்கு ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிஎஃப்சிஸ் அதாவது அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல போயிட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ நான் கன்ஃபர்மேஷன் ஆர் நான் பேமெண்ட் ஆஃப் ரிசல்ட். இப்போ நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல, உங்க சீட்டை வந்து நீங்க பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலன்னா உங்க சீட் வந்து கேன்சல் ஆயிடும். நீங்க அடுத்த ரவுண்ட்ஸ்க்கும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து இந்த ஃபீ பேமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 4 பாத்தீங்கன்னா வேக்கன்ட் சீட் ஃப்ரம் நான் ரிப்போர்ட்டட் ஆர் நான் பேட் அலாட்மெண்ட். நெக்ஸ்ட் ரவுண்ட் யாரும் வந்து பே பண்ணல ஃபீஸ், இல்லைன்னா வந்து யாரும் ரிப்போர்ட் பண்ணலையோ அவங்க எல்லாம் வந்து அந்த சீட் வேக்கன்ட் சீட் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. The updated seat matrix is published for subsequent rounds. ஒவ்வொரு இதுலயும் வந்து என்னென்ன சீட் வேகன்சி இருக்குன்றது வந்து சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ல வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் போவோம். சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து எல்லா ரவுண்ட்ஸ்க்கும் வந்து போயிட்டே இருக்கும். எல்லா சீட்ஸுமே வந்து ஃபில் ஆகுற வரைக்கும் இந்த ரவுண்ட்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும் till all the seats are filled. and இன்னொரு விதமான அட்மிஷன் ப்ராசஸ், காலேஜ் டீடைல்ஸ், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சு நல்ல கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான என்னுடைய விஷஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.